எனதன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். தமிழ்ல பார்த்துருப்பீங்க இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா. எப்படா இந்தியாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுச்சு, ஏன்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கலாம். இல்லை அதை பார்த்து என்ன சண்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். உண்மையிலே இந்தியாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. சண்டைன்றது நேரடி ஆயுதங்களை ஏந்தி சண்டை போடுவது மட்டும் சண்டைன்றது இல்லை, மறைமுகமாகவும் சில நாடுகள் மீது போர் தொடுக்கலாம். அது எப்படின்றத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே வங்கதேசத்தினுடைய பிரச்சனை அங்கே மிகப்பெரிய அளவில் மதவாத பிரச்சனைகள் வெடிச்சு அங்கே உள்ள ஆட்சி கவிழ்ந்து அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு இல்லைங்களா? இதற்கு பின்புலமாக செயல்பட்டது யாரு? வங்கதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு பின்புலம் இதற்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம கொஞ்சம் டீப்பா டீகோட் பண்ணி பார்த்துடலாம். வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடி அவருடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானுடைய ஆட்சி காலகட்டத்துல அமெரிக்கா முஜிபுர் ரஹ்மான்கிட்ட அவங்களுக்கு சொந்தமான வங்கதேசத்திற்கு சொந்தமான சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை கேட்கு. அப்போ இந்த ஐலாண்டை கொடுப்பதற்கு முஜிபுர் ரஹ்மான் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. வங்கதேசம் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இவ்வளவு காலம் செயல்பட்டது. அதாவது ஷேக் ஹசீனா அங்க ஆட்சியாளராக இருந்த வரைக்கும் வங்கதேசம் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எல்லா இடத்துலையுமே எடுத்திருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வங்கதேசம்ன்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு 1971 காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய பங்களிப்பு. இந்தியா தான் வங்கதேசத்தை உருவாக்கிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி அதாவது அங்க உள்ள கிழக்கு பாகிஸ்தானியர்களுக்கும் மேற்கு பாகிஸ்தானியர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில இந்தியா மத்தியஸ்தம் பண்ணி வங்கதேசம்ன்ற ஒரு நாடை உருவாக்குன சூழ்நிலை நம்ம வங்கதேசம்ன்ற ஒரு நாடே உருவாயிச்சு. அதற்கு பிறகுதான் உருவாயிச்சு. அதற்கப்புறம் வங்கதேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் எப்பவுமே இந்தியாவிற்கு ஆதரவான ஆட்சியாளர்களாகவே அங்கே இருப்பாங்க. இந்தியாவோடு சேர்ந்து இணக்கமாக நட்பாக பயணிக்கக்கூடிய ஒரு நாடாவே வங்கதேசம் இருந்துச்சு. அப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து வங்கதேசத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவதற்காக முழுக்க நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வங்கதேசத்தில் நடந்த மத கலவரம். இந்த மத கலவரத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, முழுக்க அமெரிக்காவினுடைய செயல்பாடு. இது எதற்காக இந்த அமெரிக்காவினுடைய செயல்பாடு? இந்த மத கலவரத்தால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக் ஹசீனாவினுடைய தகப்பனார்கிட்ட கேட்ட சென்ட் மார்ட்டினுடைய தீவை அதே அமெரிக்கா யார்கிட்ட கேட்டுச்சுன்னா, அவருடைய மறைவுக்கு பிறகு ஷேக் ஹசீனா கிட்டையும் கேட்டுச்சு. எனக்கு உங்களுடைய சென்ட் மார்ட்டின் தீவு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ஏன் சென்ட் மார்ட்டின் தீவின் மேலே இவ்வளோக்குள்ள ஆசைப்படுறாங்க அப்படின்னு அமெரிக்கா ஆசைப்படுது அப்படின்றது நமக்கு தெரியல. அது காலத்தின் போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். அப்போ ஷேக் ஹசீனாவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஷேக் ஹசீனா மறுப்பு தெரிவிச்சோன்னா அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மதவாத சக்திகளை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு சின்ன மாணவரினுடைய போராட்டத்தை மிகப்பெரிய இதில் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ISI தீவிரவாத அமைப்பு, அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு வரைக்கும் இதுக்குள்ள செயல்பட்டதாக சொல்றாங்க. இதுக்குள்ள நிறைய கலவரவாதிகளை இறக்கி விட்டு அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி அது இந்து முஸ்லீம் போராட்டமாக மாற்றி கடைசியில் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சியை கவிழ்த்து ஷேக் ஹசீனாவை அந்த நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த தகவலெல்லாம் இப்போ கடந்த சில 2 தினங்களுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவே ஒரு செய்தி சேனல்ல சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இப்படி எங்ககிட்ட சென்ட் மார்ட்டின் தீவை கேட்டாங்க என்னுடைய ஆட்சி காலத்தில், நான் அதை கொடுக்க மறுத்ததுக்கு அப்புறம் தான் போராட்டம் வலுவடைஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க. இது அதன் பிறகு ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தரை அங்க அதிபராக நியமிக்கப்பட்டார். இந்த ப்ரொஃபஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய நபர். அமெரிக்காவினுடைய அடிமையாகவும் கைப்பாவையாகவும் செயல்படக்கூடியவர் தான் இந்த ப்ரொஃபஸர். இவர் அங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே, அதாவது வங்கதேசத்துல இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவையுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடான முடிவு, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு முடிவு. பெகல்காம் தாக்குதல்லையுமே பல உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணும் பொழுது அப்பவும் துருக்கியும் வங்கதேசமும் அந்த கண்டனத்தை பதிவு பண்ணலை. ஏன்னா வங்கதேசம் முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடையே எடுத்துச்சு. இந்த பாகிஸ்தானும் தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் வங்கதேசம் எந்த அளவுக்கு 1971 காலகட்டங்களில் மொழி போரா உருவாகி அது கடைசியில் 2 நாடுகளாக பிரிஞ்சுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி யாரு? அமெரிக்காவையுமே நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து சப்ளை பண்றது, அப்புறம் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க சொல்லிதான் சீஸ்ஃபயரா அறிவிச்சோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டு திட்டாரு இல்லைங்களா? ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம், ஆனா இந்தியாவுக்கு அவருடைய உத்தரவுன்ற பேர்ல பிறப்பிக்க முடியாது. ரிக்வஸ்ட்னு வேணா கேட்கலாம், நீங்க யுத்தத்தை சீஸ்ஃபயர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ பாகிஸ்தான அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு நிலை. அதே நிலை தான் இன்னைக்கு வங்கதேசம். அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய நிலை தான் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய அதிபர் யூனஸனுடைய ஆட்சி. இன்னைக்கு வங்கதேசத்துல என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்தினுடைய ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னும் ஓராண்டுகளுக்குள்ள இங்க எலெக்ஷன் நடத்தி யூனஸ் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாரு.
அதே மாதிரி ராணுவ விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனஸா நேரடியாவே வங்கதேசனுடைய ராணுவ தளபதி சொல்லிட்டாரு. அங்க உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாருமே யூனஸினுடைய உண்மை முகம், இவர் வந்து அமெரிக்காவினுடைய அடிமையாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவே யூனஸினுடைய ஆட்சியில யூனஸினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே இன்னைக்கு அங்க அவருடைய அரசு ஊழியர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு அமெரிக்கா தான் நினைச்ச மாதிரியே அங்க தன்னுடைய அடிமையை ஆட்சியில் அமர்த்தணுங்கிறதுக்காக மத கலவரத்தை உண்டு பண்ணிச்சு. இதே தான் கடந்த ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியிலே நீங்க பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனை வெளியே விரட்டுறதுக்காக அங்க மதவாதிகளை துண்டிச்சு. இதுக்கெல்லாம் என்னப்பா ஆதாரம்? எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கான்னா என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஸ்கை நியூஸ்ல சொல்லியிருக்காரு. ஸ்கை நியூஸ்ங்கிறது உலகம் ஃபுல்லாக பொது ஃபேமஸான ஒரு நியூஸ், சரிங்களா? ஸ்கை நியூஸ்ல அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, கடந்த 30 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு நாங்க தீவிரவாதத்திற்கு தீனி போட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு எதுக்கு தீவிரவாத அமைப்பினுடைய தேவை? இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்புக்கு தனக்கு எதிராக தனக்கு ஈக்குவலாக அடுத்தால வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள்ல பூரா அமெரிக்கா இந்த தீவிரவாத அமைப்பை பயன்படுத்தி மதவாத பிரச்சனையை உண்டு பண்ணி அங்க ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி தன்னுடைய அடிமையை அங்க ஆளுமையில வச்சு அந்த தனக்கு சாதகமாக அந்த நாட்டில் எடுக்கக்கூடிய முடிவுகளை பயன்படுத்துவோம். இதுதான் அமெரிக்காவினுடைய சதி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம்ன்றது இப்படிதான் போயிட்டு இருக்கு. மறைமுகமா யுத்தம் போய்கிட்டு இருக்கு. இந்தியா எங்கெங்கெல்லாம், அதாவது ஆப்பிள் நிறுவனத்திற்கு எதிராக ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய ஃபேக்டரி அமைக்க போறோம்னு சொன்ன உடனே ஆப்பிளுக்கு அமெரிக்காவில் வந்து 20% வரி உயர்வை ட்ரம்ப் அரசு நிரூபிச்சிருக்கு. இது நம்ம எல்லாருமே இப்போ கடந்த சில தினங்களா பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா கிடையாது, அமெரிக்கா. சைனாவும் நமக்கு காம்படிட்டர் தானே தவிர அமெரிக்கா நம்ம வளரவே கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு அண்டை நாடுகள், நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை பூரா நமக்கு முழுமையாக எதிரி நாடா மாத்திட்டு இருக்கு. தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க நடக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய சதி சூழ்ச்சி வலைக்குள்ள சிக்கி இங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசி பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுடைய அனுதாபியாகவும் சீனாவுக்கு ஆதரவாகவும் அனுதாபியாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணன்.